ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜிப்ஸி ஜிப்சம் ஃப்ளவரோட நம்ம வந்து ஃப்ளவர் வேணி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஜிப்ஸியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஈவனாக வந்து கீழே கட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நூல் வச்சு சுற்றி லாஸ்ட்டாக ஒரு முடிச்சு 2 முடிச்சா போட்டுட்டு எல்லாமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்கக்கூடியதை வந்து ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று மட்டும் இல்லை, உங்களுக்கு எத்தனை தேவையோ ஒரு 10 போல் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊசி நூல் கோர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஒரு வந்து கம்பி வச்சு அதில் சுற்றி சுற்றி பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். இது நானே இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு அந்த வளைவும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வருது. கொஞ்சம் கட்டையாக ஒரு நூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2க்கு 3 நூலாக இருக்கிற மாதிரி கட்டையாக நூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரிய ஊசியாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கோர்த்து முடிச்சது இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபைனல் லுக்கில் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த கம்பியில் கோர்த்தா கூட இவ்வளோ ஃபினிஷிங் வருமானு தெரியல. இதில் கோர்த்தா அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் சூப்பராக வருது. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து எட்ஜஸில் இன்னொரு இதில் வந்து நம்ம வந்து எல்லாமே பண்டிலாக வந்து சுற்றி தானே வச்சுருக்கோம். அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 2 பக்கமும் நல்லா முடிச்சு போட்டு வச்சுடுங்க. இதை அப்படியே வைக்கலாம். இது ஒரு மெத்தடு. இதுலேயே நான் வந்து பிங்க் கலர் நம்மளோட பிரைடோட சாரீ அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன்னா, ஒரு ஊசியில் நல்லா நூலை கோர்த்துட்டு அந்த ஜிப்ஸியை வந்து ஒரு ரோஸ் பெட்டல்ஸ்க்கு, அதாவது இதழில் வந்துட்டு வச்சுட்டு சென்டரில் வச்சுட்டு 2யும் வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கிட்டேன். அந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நடுவில் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நானாக தான் சும்மா பண்ணேன். ஏன்னா வந்துட்டு சும்மா பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இது வந்து 2 பக்கம் ஃபைனலாக வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஜிப்ஸி பூ வந்து கொஞ்சம் ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் பிரைடு வந்து இது வேணும்னு ரெக்கமெண்ட் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் பைசா நிற்கும். இல்லைன்னா நமக்கு இதிலே வந்துட்டு வாங்குகிற இன்கம் அதிலே போயிடும். இப்போ ஃபைனலாக இது 2யும் வச்சு பார்த்தோன்னா சூப்பராக செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரைடுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இது 9 to 10 நாள் வரையும் தாராளமாக அப்படி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளவரோ இல்லை மேக்கப்போ வேணும் அப்படின்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய். சி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.